என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் அறியாத, இந்த உலகத்தின் ஞானிகளால், சாஸ்திர புருஷர்களால் புரிந்து கொள்ள இயலாத ஒரு வல்லமையான மகிமையான ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நம்மோடே நமக்குள்ளே வாசமாயிருக்கிற அற்புதமான பரிசுத்த ஆவியானவர். இவரை இந்த உலகம் பெற்றுக்கொள்ளவும் இல்லை, அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இல்லாமல் இருக்கிற அற்புதங்களின், அதிசயங்களின், விடுதலையின் நாயகர் இவர் என்றால் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நவீன உலகத்தின் விஞ்ஞான மகத்துவங்களாலும் கூட ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாத மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மையான, மகிமைகளுக்கெல்லாம் மகிமையான, அற்புதமும் அதிசயமுமானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவரே உங்கள் தேற்றவாளன், இவரே உங்கள் உதவியாளர், இவரே உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற அற்புதங்களின் ஆவியானவர். இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் இந்த அற்புதங்களின் ஆவியானவரோடு நடக்க பழகிக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதங்களின் ஆண்டவர், இந்த ஆச்சரியமான ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும் பொழுது நீங்களே தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவீர்கள். அது என்ன எண்ணப்படுவீர்கள் என்றால், தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுவீர்கள், என்று அடையாளப்படுத்தப்படுவீர்கள், என்று வேறு பிரிக்கப்படுவீர்கள். உங்களை தொடுவதற்கு இந்த உலகத்திலே எந்த பொல்லாத ஆவிகளுக்கும், எந்த பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளுக்கும், எந்த மந்திர சூனிய மாந்திரீகத்தின் வல்லமைகளுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு, ஐயா இந்த ஜீவ தண்ணீருக்கு தாகமாய் இந்த ஜீவ தண்ணீரை பருக வேண்டும், நான் தாகமாயிருக்கிறேன், ஐயா எனக்கு இந்த ஜீவ தண்ணீர் வேண்டும், இந்த ஜீவ தண்ணீரிலே நான் பானம் பண்ண ஆவலாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறேன், எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், எல்லா விதமான பிசாசின் போராட்டங்களிலும் இருந்து நான் விடுதலை பெறுவதற்காய் எனக்கு இந்த ஜீவ தண்ணீர் வேண்டும். இந்த அக்னிமயமான அபிஷேகம், இந்த அக்னிமயமான ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாயிருக்க வேண்டும். ஐயா என்னோட எங்களோட என்றென்றும் இருக்கிறவராகிய இந்த தேற்றவாளன் எனக்கு வேண்டும். இந்த தீ, இந்த அக்னிமயமான ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாகி எனக்குள்ளே அவர் மையம் கொண்டிருந்தால், என்னுடைய இருதயம், ஆவி, ஆத்மாவும் பரிசுத்த ஆவியானவரின் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கும் பொழுது அங்கே எந்த சத்துருவுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை, எந்த சத்துருவும் உங்களை சீண்டி கூட பார்க்க முடியாது. இது அக்னிமயமான அதிகாலை ஜெபம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த வகையில் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த வகையிலே நீங்கள் எல்லா விதமான பிரயத்தனங்கள், முயற்சிகள், எல்லா விதமான தீவிரமான செயல்பாடுகளிலே இருந்தாலும் சரி, இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபம் எல்லா பிசாசின் வல்லமைகள், மந்திர சூனியங்களிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். இந்த நவீன உலகத்தின் விஞ்ஞான மகத்துவங்களால் கூட இதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கு என்ன காரணத்தினால் இந்த வியாதிகள் வருகிறது, உங்கள் பிள்ளைகளை பிடித்திருக்கிற சோதனைகளும், ஐயா உபத்திரவங்களும், பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் ஏன் இப்படி உங்கள் பிள்ளைகளை பிடியாய் பிடித்திருக்கிறது, பேயாய் பிடித்து உங்களை அலக்களிக்கிறதே, ஏன் இந்த வல்லமை, ஏன் இந்த அதிகாரம் உங்கள் மீது இப்படியாய் உங்களை கொடுமைப்படுத்துகிறது, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்று பார்த்தீர்களே. ஆனால் இதற்கு பின்னால் எல்லாம் ஒரு பயங்கரவாதி இருக்கிறான், இதற்கு பின்னால் ஒரு தீவிரவாதி இருக்கிறான், உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசு இருக்கிறான் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறவன். இவனிலே இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்காய், இவனிலே இருந்து நீங்கள் விடுதலையும் ஒரு வெற்றி வாழ்க்கையையும், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனையும் பெற்றுக் கொள்ளுவதற்காய் நீங்கள் நிச்சயமாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபம் எல்லா பிசாசின் உபத்திரவங்கள், பிசாசின் வல்லமைகள், எல்லா மந்திர சூனிய மாந்திரீகங்களிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்று புரிந்து கொள்ள முடியாத பிரச்சனைகள், ஏனென்று புரிந்து கொள்ள முடியாத வியாதிகள்
எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதனால் அது போகும், என்ன மருந்து கொடுக்கலாம், அல்லது இது என்ன, எப்படி வந்தது, இது என்னது, இது எந்த காரியம் என்று மருத்துவர்களாலும் மருத்துவ விஞ்ஞானங்களாலும் அறிந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான காரியம் இருக்கிறதே. அவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னால் இருப்பது ஒரு பயங்கர பிசாசு என்பதை மறந்து விடாதிருங்கள். இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு பயங்கரமான பயங்கரவாதி, ஒரு திருடன் இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் உங்களை, உங்களுடைய ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்கள் ரட்சிப்பை, உங்கள் அபிஷேகத்தை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன். ஆனால் நம்மோடு இருக்கிற இந்த அன்பின் ஆவியானவரோ, இந்த அற்புதங்களின் ஆண்டவரோ உங்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் ஜீவனை கொடுக்கவும் உங்கள் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே, அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நீங்கள் உறுதியாய் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் மாறும் பொழுது இந்த அந்தகார வல்லமைகள் எல்லாம் உங்களை விட்டு தன்னாலே மாறி போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மகிமைக்கெல்லாம் மகிமை பொருந்திய, மேன்மைகளுக்கெல்லாம் மேன்மை பொருந்திய இந்த அற்புதங்களின் ஆவியானவர் நிச்சயமாய் உங்கள் வனாந்தரமான வாழ்க்கையை, வனாந்தரமும் பாழும் அவாந்தர வெளியும் சூனியமுமான உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் அவர் செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவார். செழிப்பான வயல்வெளியாகும் உங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் காடாக, செழிப்பான காடை போன்று செழிப்புக்கு மேல் செழிப்பு, மகிமைக்கு மேல் மகிமையை உண்டு பண்ணும்படியாய் இந்த ஆவியானவர் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும். வேறு வழியே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேறு எந்த ஜீம்பூம்பாவும் இல்லை. இதுதான் வழி என்பதை மறந்து விடாதிருங்கள். ஏசாயா 32:15 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நீங்கள் எத்தனை செழிப்பே இல்லாத அல்லது வறண்டு வனாந்திரமாய் அவாந்திர வழி போன்று போன ஒரு வாழ்க்கை பாதையிலே நடந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அல்லது உங்கள் சொந்த ஜீவிதத்திலே, உங்கள் ஆவி ஆத்துமாவிலே ஒருவேளை வறண்டதும் விடாய்த்ததுமான பூமியை போல், வறண்டு வெடித்து காய்ந்து போன வனாந்திரம் போல் உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று அவர் மீது தாகமாய் இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய அன்பின் ஆட்கொண்டு நடத்தப்படுகிற அற்புதமான ஒரு நிலைமைக்கு கடந்து வாருங்கள். சொல்லுங்க, தாகமாய் இருக்கிறேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவிக்காய் தாகமாய் இருக்கிறேன், அவருக்காய் என் இதய கதவை திறக்கிறேன், வாரும் தூய ஆவியே என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும், என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை நீரே வழி நடத்தும்படியாய் ஐயா உம்மாலே வழி நடத்தப்படுகிற தேவ புத்திரர்களாய் வாழ விரும்புகிறோம் சுவாமி. எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவீராக என்று நீங்க கேட்டு ஜெபிக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகம் இறங்கி வரும். நிச்சயமாய் உன்னதத்தில் இருந்து உங்கள் மீது அந்த ஆவி, நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படியே கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், என் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே உங்களை அவர் நிரப்புவார். உங்களை அவர் விசுவாசத்தினால் நிரப்புவார். நீங்கள் விசுவாசத்தினால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். இது நீங்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்களே, நீங்கள் விசுவாசத்தினால் தேவ பிள்ளைகளாய் வாழுகிறீர்களே, விசுவாசத்தினால் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாய் ஏசாயா 10:27 சொல்லப்பட்டபடியே அந்நாளிலே, அப்படிப்பட்ட ஒரு நாளிலே உங்கள் தோளி நின்று அவன் சுமையும், உங்கள் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்நாளிலே உங்கள் தோளி நின்று அவன் சுமையும். ஐயா, உங்க தோள்ல, உங்க இருதயத்துல, உங்க இடுப்புல பாரமான சுமையை ஏற்றுகிற பொல்லாதவன் அவன். இந்த பொல்லாத சத்ரு உங்கள் தோளிலே ஒரு பலத்த பாரத்தை, உங்கள் இருதயத்திலே, உங்கள் நெஞ்சிலே, ஐயா எனக்கு பயங்கர பாரமா இருக்குது, என் தலையில, என் நெஞ்சில பயங்கரமான
பாரமா இருக்கிறது என்று சொல்லுகிற அநேகம் சகோதர சகோதரிகள் எங்கள் பிரதானமான மைதான திறந்தவெளி கூட்டங்களிலே ஒரு செகண்ட்ல எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெறுவதை நாம் பார்த்திருக்கிறோம். இது வெறும் பேச்சு அல்ல அருமையான தேவ பிள்ளைகளே. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் எல்லாம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. இது வெறும் பேச்சு அல்ல. நீங்கள் இந்த பலத்தை உணர முடியும். இந்த ஜெப வேளையிலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் தோளி நின்று அந்நாளிலே அவன் சுமையும் உங்கள் கழுத்தில் இருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். கழுத்தை திருப்பவே முடியாத எத்தனையோ தேவ பிள்ளைகள், எத்தனையோ புறஜாதிகள் நம்முடைய கூட்டங்களிலே வந்து ஒரு நொடிப்பொழுதிலே விடுதலை அடைகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டங்களிலும் இன்றும் இந்த ஆம்பூரிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த 2ஆம் நாள் கூட்டங்களிலும், நாளை நடக்கிற 3ஆம் நாள் கூட்டங்களிலும், தொடர்ந்து நடக்க போகிற வேலூர், பேர்ணாம்பேட் மற்றும் திருவண்ணாமலை, திருச்சி, நாகர்கோயில், கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலே நடக்க போகிற கூட்டங்களிலும், ஒவ்வொரு கூட்டங்களிலும் நடக்கிற காரியங்களை நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமா இவைகள் வெறும் பேச்சு அல்ல. ஓ மைட்டி காட், இது வெறும் பேச்சாய் பேசுகிறவர்களின் பேச்சு அல்ல, இது தேவனுடைய பலம். ஹல்லேலூயா. நாம் அறிவிக்கிற சுவிசேஷமே தேவ பலமாய் இருக்கிறது. ஐயா பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது. சுவிசேஷத்தில் தேவ பலன் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற, விடுதலை அடைய போகிற உங்களுக்கும் எனக்குமோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நிச்சயமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரீரத்திலும் சொந்த ஜீவிதத்திலும் கையின் பிரயாசங்களிலும் எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து பிசாசின் வல்லமைகளும் பிடிகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். எங்கள் கூட்டங்களிலே இந்த காஞ்சிபுரத்தில் நடந்த அற்புதமான கூட்டத்திலே ஒரு அருமையான சகோதரி வந்தார்கள். அவர்கள் அந்த பட்டணத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆஸ்பத்திரியில, மருத்துவமனையிலே ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற டாக்டரோடு உடன் பணி செய்கிற ஸ்டாஃப் நர்ஸ் என்பதை மறந்து கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அந்த அன்பு சகோதரிக்கு ஸ்பைனல் கார்டுல, முதுகு தண்டுல 6 ஆபரேஷன்கள் செய்திருக்கிறார்கள். 6 ஆபரேஷன்கள் செய்தும் எந்த வலியும் மாறவில்லை, முதுகு தண்டு சரியாகவில்லை. ஒரே வேதனை, வலி, துக்கம். அவர்கள் அடியேன் முன்பாக வந்த பொழுது பாருங்கள், நான் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு செய்யப்பட்ட 6 ஆபரேஷன்களும் ஒருவேளை டாக்டர்கள் சரியாகத்தான் செய்திருப்பார்கள், ஆனால் உனக்கு விடுதலை இல்லை. டாக்டர்கள் உன்னை ட்ரீட் பண்ற விதமெல்லாம் ஒருவேளை சரியாக இருந்திருக்கும், ஆனால் உனக்கு விடுதலை இல்லை. வலியும் வேதனையோடு வந்திருக்கிறாய். ஆனால் நாங்கள் நாம் சேவிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இப்பொழுதே உன் சரீரத்தின் உன் எலும்புகளுக்குள்ளே இறங்குகிற இந்த தேவ வல்லமையின் அபிஷேகம், இது 7வது ஒரு நல்ல ஆபரேஷனை உன் வாழ்க்கையிலே செய்யும். இப்பொழுது அது நடக்கும். உன் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும். உன் உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே தேவ வல்லமை இறங்கும். நீ ஒரு நொடி பொழுதிலே சுகமடைய முடியும் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் செய்த அந்த நிமிடமே எல்லா வலியும் வேதனையும் கடந்து போய்விட்டது. அந்த சகோதரி துள்ளவும் குதிக்கவும் குனியவும் நிமிரவும் செய்ய முடியாத காரியங்களை எல்லாம் செய்து தேவனை மைக்கை பிடித்து ஒலிபெருக்கியிலே தேவனை மகிமைப்படுத்திய காட்சியை நாம் கண்டோம். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இத்தனை ஒரு அற்புதங்களின் ஆவியானவர் நம்மோடே இருக்கிறார். அவர் நம்மோடே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். நம்முடைய கூட்டங்களிலே நாம் அறிவிப்பு கொடுக்கிறது போல, விளம்பரம் செய்கிறது போல நூற்றுக்கணக்கான அற்புதங்களை செய்கிற அற்புதங்களின் ஆவியானவர் நம்மோடே என்றென்றுமாய் நம்மோடே வருகிறவரும் நம்மோடே இருந்து கிரியை செய்கிறவருமாய் இருக்கிற அற்புதங்களின் ஆவியானவர் இன்று உங்கள் வாழ்க்கையிலே எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து, எல்லா விதமான சதி மோசங்களிலும் இருந்து, எல்லா விதமான கொடுமையான சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களுக்கு
விடுதலை கொடுப்பது நிச்சயம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அதே காஞ்சிபுரம் மீட்டிங்ல ஒரு பையன் வருகிறான், ஒரு சின்ன பையன். ஐயா, அருமையான அழகான ஒரு சிறுவன் தனியாய் வந்திருக்கிறான். நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ யார் என்று கேட்டால் அவன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் முஸ்லாமியனும் அல்ல, அவன் வர ஒரு இந்து பிள்ளை. அவன் வந்து நம்முடைய நோட்டீஸை விளம்பரத்தை பார்த்து வந்திருக்கிறான். ஹார்ட்ல ஓட்ட இருக்கிறவங்க எல்லாம் வாங்க என்று கூப்பிட்ட பொழுது அவனும் ஒருவனாய் வந்தான். ஓ, வெங்கல கதவுகளை உடைக்கிற, இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிற, யாரும் பூட்ட முடியாதபடி திறக்கிற, யாரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிற சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையினுடைய ஹார்ட் ஹோல், இருதயத்தில் இருக்கிற துவாரம் அடைபடுவதாக என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் மாத்திரமல்ல, அவனை போல் வந்த 3 பேருக்கு கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே விடுதலையை கொடுத்ததை நாம் பார்த்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்க, இவைகளெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால், உங்களோடும் என்னோடும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் இவைகளை, இந்த கிரியைகளை செய்கிறவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா மந்திர சூனியங்களையும் அழிக்கும்படியாய் இப்பொழுதே கடந்து வருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நொடி பொழுதிலே உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். எந்த வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் ஆனாலும் சரி, எந்த மந்திர சூனியங்கள் ஆனாலும் சரி, இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய விடுதலையை கொடுப்பார், உங்களை ரட்சிப்பார், உங்களை பாதுகாப்பார். நிச்சயமாக வரப்போகிற நம்முடைய கூட்டங்களுக்காக நீங்கள் அநேக அன்பு உடன்பிறவா சகோதர சகோதரிகள் ஜெபிக்கிறீர்கள். நிச்சயமாய் ஜெபத்தில் தாங்குகிறீர்கள். இந்த ஊழியத்தையும் தாங்குவதிலே சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். அதற்கு ஏற்ற பலனை நூறத்தனையாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு பெருகச் செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த அக்னிமயமான அதிகாலை ஜெபம் நிச்சயமாய் உங்கள் எல்லா பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், எல்லா சதி சூனியங்கள், செய்வினைகள், எல்லா பிளாக் மேஜிக், விட்ச்கிராஃப்ட் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளோடு இந்த அதிகாலை ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, தேவனுடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே தேவன் எனக்கு என்ன சொல்லுவாரோ என்று சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால் விடுதலையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் ஒரு மகிமையான அபிஷேகம் இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக மகிமை ஒவ்வொரு பேரையும் தொடும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார சக்திகளிலும் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய், எல்லா சதி சூனியங்களிலும் இருந்து ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையான அற்புதமும் அதிசயமும் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் ஆதிக்கங்கள் அழிந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ, அவர்கள் தங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. அப்படியாய் எங்களுக்காய், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்களுடைய நல்ல வாழ்க்கைக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் எங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் பிசாசை ஜெயிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty name of Jesus, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். குடும்பத்திலே சுற்றி சூழ இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், ஓமால் எல்லா இருளின் அந்தகார வல்லமைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
Lord, in the mighty name of Jesus, யார் யாரெல்லாம் வேதனையோடும் வலி வேதனைகளோடும் கஷ்டங்களோடும் துயரங்களோடும் கண்ணீரோடும் இந்த சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ, தீராத வியாதிகளோடும் தீராத உபத்திரவங்களோடும் சோதனை வேதனைகளோடும் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Lord, in the mighty and holy name of Jesus, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும்படியாய் இந்த அக்னிமயமான ஆவியானவர் எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்ப வாழ்க்கையிலும் சொந்த ஜீவிதத்திலும் வியாபாரத்திலும் ஊழியங்களிலும் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார சக்திகளும் குடும்பத்திலே பிரிவினையை உண்டு பண்ணுகிற, திருமண வாழ்க்கையிலே தடைகளை உண்டு பண்ணுகிற, குழந்தை பேற்றை தடுக்கிற, இவர்களுடைய நல் வாழ்க்கையை திருடுகிற, அழிக்கிற, நாசமாக்குகிற பொல்லாத அந்தகார சக்திகள் இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய், இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் சகல அந்தகார வல்லமைகளிலும் இருந்து விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உன்னதத்திலிருந்து வலாயாத பரிசுத்த ஆவியானவர் விடுதலையின் ஆவியாய், அக்னியின் ஆவியாய், அனல் மூட்டுகிற ஆவியாய் இறங்கி வரும்படியாய் எல்லா மாந்திரீக கட்டுகளும் எல்லா அந்தகார வல்லமைகளும் எல்லா பிசாசின் தந்திரங்களும் இப்பொழுதே சுட்டரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா உபத்திரவங்களும் மாறி போகட்டும் ஐயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கீழ்ப்படியாமைகளும், எல்லா தாறுமாறின் ஆவிகளும், எல்லா குடும்பத்திலே காணப்படுகிற விபச்சார ஆவிகளும், குடிவெறியின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள், எல்லா விதமான பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழ முடியாய் என் பரலோக தேவன் உம்முடைய அக்னி மயமான அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரின் அக்னியை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவீராக. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் நீ சொன்னீங்களா சுவாமி. ஆவி இறங்கி வருவதாக. எல்லா துர்ஆவிகள், பிசாசின் ஆவிகள், எல்லா இருளின் அந்தகார சக்திகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகள் இவர்கள் குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே செயல்படாதபடி முற்றிலுமாய் சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா நுகங்களும் உடைந்து போகும்படியாய், எல்லா நுகத்தடிகளும் உடையும்படியாய், எல்லா கட்டுகளும் அவிழும்படியாய், இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுதி வைக்கப்பட்ட அல்லது இவர்கள் முடியை கொண்டு அல்லது இவர்களுடைய சரீரத்தின் லார்ட் இவருடைய சரீரத்தின் பார்ட்டுகளில் இருந்து எடுக்கிற முடிகள் அல்லது வஸ்திரங்கள் அல்லது இவர்களுடைய பொருட்கள் எதையாகிலும் கொண்டு இவர்களுக்கு விரோதமாய் வரையப்பட்ட படங்கள், எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் இன்று அழிந்து போகும்படியாய், இன்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படும்படியாய், என் தேவ வல்லமை இறங்கி வரும்படியாய், பரிசுத்த ஆவியானவரின் மகிமை, வல்லமை, அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டபடியே கர்த்தாவே, எங்கள் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டபடியே விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். எல்லா பாவ சாப கட்டுகளும் இன்றே இப்பொழுதே மாறி போகட்டும். காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆச்சரியமும் அதிசயமுமாய், எல்லா மந்திர மாந்திரீக சூனியங்களிலும் இருந்து ஆச்சரியமும் அதிசயமுமாய் விடுதலையாய் விடுதலை பெற்று நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் புதுபலன் அடைந்து, என் தெய்வமே, இவர்கள் கட்டப்பட்டிருக்கிற இடங்களில் இருந்து, கட்டப்பட்டிருக்கிற வீடுகளில் இருந்து, கட்டப்பட்டுகிற இடங்களில், சிறைச்சாலைகளில் இருந்து, சிறைச்சாலை போன்ற இடங்களில் இருந்து, இவர்கள் கட்டப்பட்டிருக்கிற கைதாக்கி வைக்கப்பட்டிருக்கிற எந்த இடங்களிலும் இருந்து இவர்கள் விடுபட்டு உல்லாச பறவைகளாய் கழுகுகளை போல புது பலன் அடைந்து உயரே உயரே பறக்கும்படியாய் காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் வண்ணமாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் உயரே உயரே பறக்கிறதை ஐயா, அந்த நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்கும்
ஜெயிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய், அதி தீவிரமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், நீரே எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடைபெற செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய், ஓ பிரிந்து போன திருமணங்கள் ஒன்று கூடும்படியாய், ஓ இழந்துவிட்ட திருமண வாழ்க்கைகள் மறுபடியும் மீண்டெடுக்கப்படும்படியாய், இழந்து போன வாழ்க்கையை காட்டிலும் 2 மடங்கு அற்புதமும் அதிசயமுமான மேன்மையான வாழ்க்கை உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் எந்த பணத்தை, செல்வத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை இழந்தார்களோ, இவர்களை எந்த வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் வண்ணத்து பூச்சிகளும் வெட்டு கிளிகளுமாய் இவர்களுக்கு விரோதமாய் அவைகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை என் தகப்பனே இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியிலே உம்முடைய பிள்ளைகளை இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களிலே ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, பிசாசு எந்த விதத்திலும் ஜெயம் கொள்ளாதபடி, லார்ட் சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே இவர்களுக்கு விரோதமாய் மந்திர சூனியங்களை வரைந்து வைத்திருக்கிற, மாந்திரீகங்களை, விச்கிராப்டுகளை, செய்வினைகளை வரைந்து வடிவமைத்து வைத்திருக்கிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் ஓ சமாதானத்தின் தேவன் தாமே இவை எல்லாவற்றிற்கும் காரணமான பொல்லாத பிசாசை, சாத்தானை இவர்கள் காலின் கீழே, என் அன்பு சகோதர சகோதரிகளின் காலின் கீழே மிதித்து போடுகிறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் இருந்து நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, எல்லாவற்றிலும் இருந்து நீர் கொடுக்கிற ஆச்சரியமும் அதிசயமுமான சுகத்திற்காக, விடுதலைக்காக, ஆமென். எல்லா மந்திர சூரியங்கள் வெளியிலும் இருந்து நீர் கொடுக்கிற ஆச்சரியமும் அதிசயமுமான விடுதலை, வெற்றி வாழ்க்கைக்காக லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஜெபம் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி திருப்பு முனையை உண்டு பண்ணட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவையில்லாமல் பட்ட கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பண விரயங்கள், ஐயா திருடன் திருடி கொண்டு போவது போன்று இவர்கள் இழந்துவிட்ட செல்வங்கள் எல்லாம் திரும்ப வரும்படியாய், அது இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் திரும்பி வரும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல தேவமே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த நல்ல ஜெபத்தை, ஐயா இந்த நல்ல தியானத்தை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை கேட்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு தெய்வீக அனுக்கிரகம், தெய்வீக கிருபை, தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் எங்கள் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. நிச்சயமா எங்களுடைய செய்திகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஏற்றது போல் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடியாய் உங்களோட நிச்சயமாய் பேசுவார், தீர்க்க தரிசனமாய் பேசுவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும். அந்த வார்த்தையே உங்களை விடுதலை செய்யும். அந்த வார்த்தையே உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ரட்சிப்பை, ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இவைகள் எல்லா விதமான தடைகளிலும் உபத்திரவங்களிலும் இருந்து நீங்கள் நிச்சயமாய் விடுதலை அடைவீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நாளிலே சாட்சியாய் எழுந்து நிற்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து, எல்லா பிசாசின் வல்லமைகளிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவதுதான். ஐயா, உங்க இருதயம் காலியா இருந்தா நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பிசாசு உங்ககிட்ட இருந்து போனா 7 பிசாசு மறுபடியும் கூட்டிட்டு வந்து உங்களை பாடா படுத்திடுவான். அதனால ஐயோ, வெறுமையாய் உங்கள் இருதயம் இல்லாதபடி அதிலே பரிசுத்த ஆவியினால் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயம், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவருடைய ஆலயமாய், மாளிகையாய், அவருடைய
வீடாய் அவருடைய உறைவிடமாய் மாறும் பொழுது அங்கே எந்த குட்டிச்சாத்தானுக்கும் எந்த பிசாசுக்கும் உங்கள் மீது அதிகாரமே கிடையாது. நீங்களோ இவைகள் எல்லா பிரச்சனைகள், எல்லா ஆபத்துகள், எல்லா சிறையிருப்புகள், எல்லா கொடுமைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு உல்லாச பறவைகளாய் நீங்கள் புது பலன் அடைந்து புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு உயர உயர பரப்பீர்கள். இந்த உலகத்தில் உங்களை தடுக்கவும் கெடுக்கவும் அழிக்கவும் எந்த கொம்பனாலும் முடியாது. எந்த அதிகாரமும் துரைத்தனமும் உங்களோடு இருக்கிறவராலே ஜெயம் கொள்ளப்படும். நீங்களோ சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக அவரை யுத்தம் பண்ணுவார். நன்றாக கவனிங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். இதுதான் வழி என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிச்சயமான வழிமுறைகளை நீங்கள் கடைபிடியுங்கள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில மிகவும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் உறுதியாய் நடக்கும். கர்த்தரோ உங்கள் மீது வாஞ்சியாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. நீங்கள் ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யமும் சுகமும் சௌக்கியமும் ஆரோக்கியமுமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள்.